எந்தெந்த இடத்துல எல்லாம் சர்க்குலர் ஹோல் வருதோ அங்க வந்து பிட்ச் டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவ்வளோ அக்யூரஸியா இருக்கணும். இது பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் டைமென்ஷன், கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அப்படின்பாங்க. இது ஒவ்வொரு டாபிக்கா நம்ம எலாபரேட்டா பார்ப்போம். நான் டீடைல்டா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல எத்தனை டாபிக் பார்த்துருக்கோம், எவ்வளோ டாபிக் பார்த்துருக்கோம். அது ஏன் ஸ்பெசிஃபிக்கா இது மட்டும் இந்த 22 மட்டும்? அதான் வேணும், அதான் வேணும். இதுதான் பேசிக்கா ஒரு என்ட்ரி லெவல்ல போறதுக்கு நமக்கு தேவையான விஷயம். இதுக்கு அடுத்தது படிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு அடுத்த கொஞ்சம் டெப்தா வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிக்கிறோமா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் படிக்கணும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் இருக்கு. சென்ட்ராய்டுனா என்ன, சென்ட்ரா கிராவிட்டினா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, கரெக்டான மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, இதெல்லாம் படிக்கிறோம். சும்மா இது படிக்கிறது தம்பி, இதுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ப்ராக்டிக்கல் இன்னொரு டாபிக் கூட ஞாபகம் வந்துருச்சு. 23 டைப்ஸ் ஆஃப் beams, supports and loads. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியமானது. நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இப்படி போட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்னது? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த ஒரே விஷயம் மட்டும் சார், ஒரே விஷயம் இது ஒன்று மட்டும். இப்போ இது பாயிண்ட் லோடு, ரெண்டு பக்கம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோடுன்னு போடுறோம். இதுல நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்குமா? RA RB இது வந்து வெயிட்டா இருக்கும். இதுல பெண்டிங் மூமெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி இது என்ன? ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? வேரியிங் லோடு. இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், பட் இதெல்லாம் எங்க அப்ளை பண்றது, எங்க யூஸ் ஆகுது? சும்மா படிச்சு டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம், WL/48A எல்லாம் போட்டு டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சா எல்லாமே கண்டுபிடிச்சிடும். வேர் இட் இஸ் ரியலி அப்ளை, நமக்கு அதுதானே வேணும். ஒரு டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிறது, சார் இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கோம் சார், எனக்கு டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் தெரியும், மெக்கானிக்ஸ் மெத்தட் தெரியும், எல்லாம் ஓகே, பட் எங்க யூஸ் பண்றது? பிரயோஜனமே இல்லாம போகுது. ரைட்டா? ஒரு சிம்பிளா ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இப்ப சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் பாயிண்ட் லோட். நார்மலா நம்ம லாரி, இந்த லாரியில ஃப்ரண்ட் டயர் இருக்கும், ரியர் டயர் இருக்கும். ரைட்டா? எந்த ஒரு ஸ்ட்ரக்சர், எந்த ஒரு காம்பனண்டா இருந்தாலும் சிஜின்னு ஒன்று இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். மேபி இங்க இந்த பக்கம் இன்ஜின் ஆள் உட்காந்து இருக்கிறது, இதெல்லாம் வெயிட் அதிகமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் பெருசா எதுவும் வெயிட் இல்லை, அப்ப கொஞ்சம் முன்னாடியே நான் சிஜி பாயிண்ட் போடுறேன். ரைட்டா? இது வந்து கிரவுண்ட்ல தான் டச் ஆயிருக்கும். ரெண்டு டயரும் கண்டிப்பா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், மொத்த வெயிட்டும் இங்க ஆக்ட் ஆகும். அப்ப இதை வந்து சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் பாயிண்ட் லோடு எழுதலாமா? நான் ஒரு சாசி அனலைசிஸ் பண்ணா இப்படிதான் லோடு ஆக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? இதுதான் அப்ளிகேஷன். சின்ன ஒரு லாரியில எம்டி வெயிட்ல என்னுடைய சாசியை நான் அனலைசிஸ் பண்ணணும்னா திஸ் இஸ் ஹவ் ஐ ஹேவ் டு டேக். இப்ப இதுக்கு நான் ஆன்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். மேத்தமெட்டிக்கலா டிஃப்ளெக்ஷன் எவ்வளவுன்னு கேட்டா என்னால பண்ண முடியும், அதாவது உங்களால பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஆனா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களால பண்ண முடியும். எப்ப தெரியுமா? இதோட அப்ளிகேஷன் சொன்னதுனால நீங்க பண்ணிடுவீங்க. Ymax = ஃபார்முலா இருக்கு டேட்டா புக்ல, எடுத்து எழுதி சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணி இதுதான் சார் ஆன்சர்னு கொடுத்துருவீங்க. பட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு இது தெரியும், நமக்கு இது தெரியும். இதை கனெக்ட் பண்ண தெரியாது. இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் எதுக்கு வேணும்னா இது ரெண்டு இன்டகிரேட் பண்ற இன்ஜினியர்ஸ் தான் வேணும். தட்ஸ் ஆல். ரைட்? அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே லாரி தான், வேற ஒண்ணுமே வேண்டாம். இதே டயரு என்ன இது வரைக்கும் மண்ணை ஃபில் பண்ணிக்க, டோட்டலா இந்த பாக்ஸ்ல இது வரைக்கும் ஃபுல்லா மண்ணை ஃபில் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். இது என்ன? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அது இதே லாரியை நீங்க இப்படியும் பார்த்திருப்பீங்க, இப்படி லோடு இருக்கும். ஸ்லோப்பா வண்டி லாரியில மண் ஏற்றிட்டு போவாங்க தெரியுமா? இந்த ஸ்லோப்புங்கிறது என்ன? எகைன்
Simply supported beam with uniformly varying load. That's all. கரெக்டா? இதே ரெண்டு பக்கம் குவிஞ்சிருந்ததுன்னா same uniformly varying load, but CG will be at the middle. That is what this is the applications. கரெக்டா இல்லையா? நார்மலா நம்ம வீட்டுல சன்சைடு இருக்கும், விண்டோக்கு இந்த பக்கம் ஒரு இதை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுல ஏசி போடுறாங்கன்னா அது மேலதான் ஏசி உட்கார வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். அது என்ன பிளிங்க்னு சொல்லுவாங்க. அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வீட்லயும் அது என்ன ஆகுதுன்னா ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இங்கதான் அது இப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது மேல ஒரு ஏசியை வச்சிருப்பாங்க. இதை வெயிட் தாங்கணும் இல்லையா? ரைட்டா? இதை நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இது இவ்வளவு திக்னஸ்ல தான் இருக்கணும், இவ்வளவு கிராஸ் செக்ஷன்ல தான் கொண்டு வரணுங்கிறது எப்படி டிசைட் பண்றோம்? சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் பாயிண்ட் லோடு. மேபி 2 பாயிண்ட் லோடா இருந்தா 2 இடத்துல பாயிண்ட் லோடு, அவ்வளவுதான். சாரி, சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் கேன்டிலீவர் பீம் வித் பாயிண்ட் லோடு. கேன்டிலீவர் பீம் வித் பாயிண்ட் லோடு. கரெக்டா? இதுதான் அப்ளிகேஷன், முடிஞ்சு வச்சு. நிறைய இடத்துல இருக்கும். ஜேசிபி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஜேசிபி என்ன பண்ணுது, அவ்வளவு தூரம் போய் பக்கெட் எடுத்து இப்படி வருது. கரெக்டானா? இது நம்ம வந்து கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மெஷினரியில வந்து லிங்கேஜ் மெக்கானிசம்ஸ் படிச்சிருப்போம். சாரோட இதுல சொன்னோம்னா, சார் அது என்னது பேர் மறந்துச்சு எனக்கு, மொபிலிட்டி சொல்லுவீங்களே அதுக்கு. ஆமா, அதேதான். அப்போ 4 பார் மெக்கானிசமா இருந்தாலும் சரி, 5 பார் மெக்கானிசமா இருந்தாலும் சரி, இந்த மெக்கானிசம் தான் வந்து நமக்கு மண்ணை தோண்டி இந்த பக்கம் போடுது. ரைட்டா? பட் இதுல எப்படி ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது? ஒரே வேர்ட்ல சொல்றேன், மொத்த ஜேசிபியும் இந்த லிங்கேஜ் மெக்கானிசம் முழுக்க முழுக்க பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சா போதும், எல்லா ஃபோர்ஸும் கால்குலேட் பண்ணிடலாம். வெறும் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல. That's all. Okay. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ இதுல சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா மூணுமே இருக்கும். இந்த 3 ஆங்கிள் தெரியணும், ஆப்போசிட் செய்து எதுன்னு தெரியணும், ஹைபோட்டனிஸ் எதுன்னு தெரியணும், பேஸ் எதுன்னு தெரியணும். போதும். இந்த ஒரே ஒரு பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சா போது மொத்த ஜேசிபியை டிசைன் பண்ணிடலாம். நான் சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன். இந்த மெக்கானிசம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா, ஏன்னா மெக்கானிசம் அப்படிங்கிறது நம்ம இதுல படிச்சிடறோம், எங்க டெக்ஸ்ட் புக்ல படிச்சிடறோம். இது எப்படி ஃபோர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றது அப்படிங்கறது நமக்கு முக்கியம். அதை முழுக்க முழுக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? AC² = AB² + BC² சொல்லுவோம். கரெக்டான? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? √P² + Q² + 2PQ cos θன்றோம் இல்லையா? 2 ஃபோர்ஸ் இருந்துன்னா அதை கால்குலேட் பண்றது கொண்டு, அவ்வளவுதான். இது 2 இருந்தா போதும், டிசைன் பண்ணிடுவோம். பார்ப்போம். ஒன்று அந்த ஹேண்ட் கால்குலேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இதெல்லாம் வரும். சரியா? ஓகே.